ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து நாங்கள் புளிச்சிக்கீரை பார்க்கலாம் வாங்க. கடைசல் இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு இதில் போட்டு வச்சுட்டு வேகிறதுக்கு. இப்போ வந்து மசாலா போடலாம் வாங்க. இதில் பாருங்கள், இது வந்து ஒரு 3-4 தக்காளி, ஒரு வெங்காயம், பச்சை மிளகா வந்து காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகா போடுறேன். இதை அப்படியே இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, ஜீரகம், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது அப்படியே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் நாங்கள் வந்து தாளிச்சிறதுக்கு பூண்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் தண்ணி போட்டு நல்லா வேகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேகட்டும். பார்க்கலாம் பாருங்க, நல்லா வேகட்டும். இது குக்கர்லலாம் தேவையில்லைங்க, அப்படியே நாங்கள் வேக வச்சாலே 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இது வெந்து வரட்டும். நாங்கள் நல்லா கடைஞ்சி தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். கடையில் எண்ணெய் போட்டுருக்குறேன். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், கடுகு உளுந்து போட்டுக்கலாம். நல்லா வெடியட்டும். அப்புறம் இது வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து ஒரு தோலெல்லாம் எடுக்காமல் அப்படியே நான் நசுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போது இது வந்து இந்த கீரை வந்து இதில் நாங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் கொதிக்கக்கூடாது, கொதிக்க இல்லாமல் மூடி அப்படியே இது பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பருப்பு கூட போட்டு செய்யலாம். நான் வந்து பருப்பு இல்லாமல் செஞ்சேன். இது வந்து கருவாடு வறுத்து சாப்பிட்டா அவ்வளோ செம்மையாக இருக்கும். ஒரு வாட்டி 2 வாட்டி சாப்பிட்றது, 3-4 வாட்டி சாப்பிட்லாம் சாதம். அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.